இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வா அப்படின்ற சாஃப்ட்வேர் பயன்படுத்தி எப்படி ஒரு பர்த்டே இன்விடேஷன் கார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் உங்கள் லேப்டாப்பில் கேன்வா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி கேன்வாவை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கேன்வா பற்றி நிறைய கற்றுக்கறணும் அப்படின்னு நினச்சேன்னா நம்ம சேனலில் கேன்வா தமிழ் பிளேலிஸ்ட் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேன்வா பற்றி நிறையா கற்றுக்குருவீங்க. இப்போ இந்த கேன்வாவோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் இந்த இடத்துல சர்ச் யுவர் கண்டென்ட் ஆர் கேன்வான் இருக்கா, இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஒரு பர்த்டே இன்விடேஷன் கார்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே போய்ட்டு பர்த்டே இன்விடேஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போய்ட்டு பர்த்டே இன்விடேஷன் கார்டு அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த மாதிரி டைப் பண்ணணும், இந்த மாதிரி ஏகப்பட்டது வரும். ஃபஸ்ட் இந்த மாதிரி இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்த சைஸ் வேணும்னு. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் அந்த பர்த்டே கார்டு இன்விடேஷன் தான் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே பார்த்தோன்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட் டிசைன்ஸ் வரும் நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி பர்த்டே இன்விடேஷன் கார்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி சர்ச் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ், டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. கேன்வாவே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சஜஷன் பண்ணியிருப்பாங்க பர்த்டே இன்விடேஷன் கார்ட்ஸுக்கு. நம்ம அவங்க சஜஷன் பண்ணியிருக்கல ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளே புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டிசைனிங்கில் பிகினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க சஜஷன் பண்ணியிருக்கல ஏதாச்சும் ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு இப்போ இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் நான் இந்த டிசைனை சூஸ் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து அந்த டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இதுதான் ரொம்ப சிம்பிளான வழி. ஓகேங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் ஒரு டிசைனை பாருங்கள், இதில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிசைனை சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் டெம்ப்ளேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லித்தரக்காண்டி இப்படி ஒரு டிசைன்ஸ் வந்து கொடுத்துட்டு கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் கொடுத்துட்டு இந்த டெம்ப்ளேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி பர்த்டேன்னு இருக்கா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட வீடியோஸ் வந்து இவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம இமேஜாகவும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் இந்த இது பாருங்கள், இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் மீன்ஸ் இவங்க இதை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு டெலீட் வீடியோ அப்படின்ற கொடுத்துருவோம். இப்போ நமக்கு ஒரு வீடியோஸ் இருந்துச்சுன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள், இல்லை இமேஜஸ் இருந்துச்சுன்னா இமேஜஸ் வந்து உங்கள் லேப்டாப்லேருந்து அப்லோட் பண்ணிக்குவாங்க. இந்த அதுக்கு என்னுடைய லேப்டாப்லேருந்து என்னுடைய இமேஜை வந்து நான் அந்த இடத்துல அப்லோட் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிற இமேஜெல்லாம் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணி இங்கே வச்சிட்டேன்னா வந்துடும் யாரோட இமேஜ். அந்த மாதிரி கீழே அவங்களோட பேர் இருக்குது பாருங்கள், பர்த்டே பேர் இருக்கும். அவங்க பேரை தூக்கிட்டு நீங்கள் யாரோட நேம் ஆட் பண்ண முடியல அந்த இடத்துல இதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது டெக்ஸ்ட்டு ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ணிச்சுன்னா ஜஸ்ட் ஃப்ரீ டூல் சாட் ஜிபிடி போய்க்கோங்க. சாட் ஜிபிடி போய்ட்டு இந்த மாதிரி அவங்க எப்படி 2 லைனில் சூப்பராக எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு எழுதி கொடுன்னு சாட் ஜிபிடியில் கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு எழுதி கொடுத்துரும். உதாரணத்துக்கு நான் இப்போ சாட் ஜிபிடியில் போய்ட்டு ஹாப்பி பர்த்டே விஷஸ் கொடுத்துறேன். ஹாப்பி பர்த்டே விஷஸ் 2 லைன் கொடுத்தோன்னே சாட் ஜிபிடி வந்து நமக்கு ஒரு லைன் சஜஸ்ட் பண்ணோம். ஸோ ஜஸ்ட்டு அது என்னன்னு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு பொருத்தமான ஆளாக இருக்கான்னு சஜஸ்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துட்டு அகைன் இங்கே வந்துட்டு இதை கொடுத்துட்டு இதை தூக்கிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இன்கேஸ் உங்களுக்கு வேறு லைன் வேணும்னா ஹாப்பி பர்த்டே விஷஸ் ஃபார் மை ஒய்ஃப், ஹாப்பி பர்த்டே விஷஸ் ஃபார் மை ஹஸ்பண்ட், ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி அந்த பேரை மாற்றிக்கிட்டேன்னா அதுக்கு தகுந்தாப்பில் கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஒன்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு ஷேர்ன்ற கொடுத்துட்டு ஜஸ்ட் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது வீடியோ ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணால் MP4 கொடுங்க, இமேஜ் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணால் PNG கொடுங்க. நான் இப்போ PNGன்னு கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு கொடுத்தேன்னா இமேஜ் ஃபார்மேட் நம்ம இப்போ வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது, இதை பண்ணுறது, இந்த டெக்ஸ்ட்டை கலரை சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இதை பற்றி கற்றுக்கணும்னு வச்சுன்னா கேன்வா டுட்டோரியல்ன்ற வீடியோ பாருங்கள், ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண பாருங்கள், அந்த இமேஜை வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நம்ம க்ரியேட் பண்ண இமேஜ் இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதில் போய்ட்டு நம்ம அந்த ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறது, இந்த பேக்ரவுண்டு பிளாக் கலரை தூக்கி போடுறது, இந்த டெக்ஸ்ட் கலரை மாற்றுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம்.
சிங்கிள் கிளிக்கில் நீங்கள் இந்த கேன்வா பற்றி நிறையா கற்றுக்கிட்டேன்னா அப்போல்லாம் கேன்வா பற்றி நிறையா கற்றுக்கணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.